இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ஒவ்வொரு தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கும். அப்படி என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய எல்லா பிரச்சனை, கர்ம வினைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னு பார்த்தோன்னா எம்பெருமான் முருகப்பெருமான் தான். அப்படி எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்படும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் ரொம்பவே உன்னதமான நாள். அந்த நாளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நாள் முழுவதுமே இந்த ஒரு இலையை தண்ணீரில் போட்டு வைப்பதன் மூலம் நம்ம வேண்டியது அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக சொல்லி வராங்க. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பிப்ரவரி 11ஆம் தேதி வருது. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு. இந்த தைப்பூச விரதத்திற்கு 48 நாள் விரதம் இருப்பவங்க இருப்பாங்க, 21 நாள் விரதம் இருக்கவங்க இருப்பாங்க. அந்த 2 நாட்களும் எங்களால் விரதம் இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க இந்த தை கிருத்திகை, அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து தைப்பூசம் 11ஆம் தேதி வரை வரக்கூடிய இந்த 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படியும் இந்த 6 நாட்கள் இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க அந்த தைப்பூச தினமான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்படி விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதம் இருந்தாலும் நம்பிக்கையோடு எம்பெருமான் முருகப்பெருமான இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது, விரதம் இருக்கும் பொழுது, வழிபாடு செய்யும் பொழுது நம்ம நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் முருகர் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் பணத்தை ஈர்க்கும் ரகசியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். பணம் அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்பவே தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். தைப்பூசத்துக்கு விரதம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு சின்ன வழிமுறையை நம்ம செய்யும் பொழுது நம்ம வேண்டுதல், நம்ம பிரார்த்தனை எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக வருவது தான் இந்த பணம். அந்த பண பிரச்சனைக்கான தீர்வை தான் நம்ம தேடி தேடி ஒவ்வொரு இறைவன் காலிலையும் போய் பிடிச்சுக்கிறோம். அந்த பண பிரச்சனையை தீர்க்கும் ஒரு சின்ன வழிமுறை, அதுவும் தைப்பூசத்தன்று செய்யக்கூடிய இந்த வழிமுறையை நம்ம செய்வதன் மூலம் நிச்சயமாக பண பிரச்சனை தீர்ந்து பணமெல்லாம் சேர்வதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு இலையை தைப்பூச நாள் முழுவதும் அந்த தண்ணீரில் போட்டு வைப்பதன் மூலம், முருகன்ட்ட நம்ம கேட்குறதன் மூலம் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவார். நம்பிக்கையோடு இதை செய்யணும். ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்பவே அற்புதமான ஒரு பணத்தை ஈர்க்கும் ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இன்னமுமே நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் பயனுள்ள தகவல்கள் போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். இந்த தைப்பூச தினம் அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் இணையும் நாளை தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளை தவற விட்டால் மீண்டும் அடுத்த வருடம் வரக்கூடிய தைப்பூசத்தை தான் நம்ம தயார் பண்ணணும். ஒரு வருடம் காத்திருக்கணும். அதனால் இந்த ஒரு தைப்பூச நாளை தவற விடாமல் இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்யலாம். தைப்பூசத்தன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சில பேர் காலை வழிபாடு செய்வாங்க, சில பேர் மாலை வழிபாடு செய்வாங்க. அது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்தது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறதுக்கான வேலை இருக்கும். அப்படி காலை வழிபாடு செய்தாலும் பரவாயில்ல, மாலை வழிபாடு செய்தாலும் பரவாயில்ல, காலையிலேயே நம்ம வீட்டு பூஜை அறையில் பஞ்ச பாத்திரம் வச்சுருப்போம். அந்த பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல் நிறைய தண்ணீர் பிடித்து வைத்து கொள்ளலாம். அந்த தண்ணீரில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுட்டு புதினா இலைகள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் முந்தின நாளே அதை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த புதினா இலைகளில்
நல்லா எந்த ஒரு சேதமும் ஆகாத புதினா இலைகள் ஒரு 3 இலைகள் எடுத்து அந்த தண்ணீரில் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருக்க அந்த தண்ணீரில் அந்த புதினா இலைகளை நம்ம சேர்த்துடணும். இது அந்தைய நாள் முழுவதுமே, தைப்பூச திருநாள் முழுவதுமே இந்த இலையை தண்ணீரில் போட்டு வைக்கலாம். அந்த கண்ணாடி பவுலில் பச்சை கற்பூரத்தோடு இந்த புதினா இலைகளை போட்டு வைக்கலாம். பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் இந்த புதினா இலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் பணத்தை ஈர்ப்பதற்கு இந்த ஒரு புதினா இலையை நம்ம பர்ஸில் போட்டு வைப்பதன் மூலமும், அது மட்டுமல்ல பணத்தை எங்கே நம்ம சேகரித்து வைப்போமோ பீரோவில் அந்த இடத்துல வைக்கிறதன் மூலமும் பணத்தை ஈர்த்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தைப்பூசத்தன்னைக்கு இந்த ஒரு இலை பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து பூஜை அறையில் தண்ணீரில் போட்டு வைப்பதன் மூலம் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும், பணம் சேர்க்கும் ரகசியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதை செய்து பணத்தை ஈர்த்து கொள்ளலாம். இந்த கண்ணாடி பவுல் அப்படிங்கிறது அன்றைய நாள் முழுவதுமே பூஜை அறையில் இருக்குமாறு பார்த்துக்கலாம். காலையில் இதை வச்சுட்டு நம்ம வேலை எதுவாக இருந்தாலும் அதை செய்யலாம். அது மட்டுமல்ல, தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து அந்த பூஜை செய்பவர்கள் தாராளமாக அந்த பூஜையை கண்டினியூ பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு கோலம் வரைந்து 6 நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரம், 6 படை வீடுகளுக்குரிய காயத்ரி மந்திரம் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு விட்டுருக்கோம். அந்த பதிவு பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அந்த 6 காயத்ரி மந்திரத்தையும் அன்னைக்கு உச்சரிக்கும் பொழுது மிக பெரிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி தைப்பூச விரத மகிமையை பூஜையை செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அலங்காரம், கந்த குரு கவசம், இந்த மாதிரி பாடல்களை அன்றைய நாள் முழுவதும் பாராயணம் செய்யலாம். பாராயணம் செய்ய முடியாத பட்சத்தில் கேட்கவாது செய்யலாம். இப்படி சொல்லி இந்த பூஜையை நிறைவு செய்து அந்த நாள் முழுவதுமே இந்த புதினா இலை பச்சை கற்பூரத்தோடு அந்த தண்ணியில் இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து ஏதாவது செடிகள்லையோ அல்லது கால் படாத இடத்தில் இதை போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த புதினா இலைகள் 3 இலைகள் போட்டிருந்தோம்ல, அந்த இலைகளை நல்லா காய வச்சு அதை நம்ம பர்ஸ்லையோ அல்லது பணம் சேர்க்கும் பீரோவில் மரப்பெட்டி வச்சுருந்தோன்னா அந்த இடத்தில் அதை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயம். தண்ணியில் போட்டு வைப்பதுனால அது ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். அதை நல்லா நிழல்லையே நல்லா காய வச்சுட்டு தண்ணி இல்லாது நல்லா காஞ்ச பிறகு அதை எடுத்து நம்ம மணி பர்ஸ்லையோ அல்லது மரப்பெட்டி பீரோவில் வச்சுருப்போம். அந்த இடத்துல வைக்கும் பொழுது பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து சேர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். பணத்தை ஈர்க்கும் ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சின்ன வழிமுறை தைப்பூச விரதத்தன்று செய்து பணத்தை ஈர்த்து கொண்டு சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.